தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் எப்போது தொடங்குறாரு, எங்கு தொடங்குறாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல விவாதமா போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அதோடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவர் எப்போ சுற்றுப்பயணம் போறாருன்னு யாரும் எதிர்பார்க்கல. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் எப்போது சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாரு அப்படின்ட்டு பொதுமக்களும் அதே மாதிரி ஊடகங்களும் மிகப்பெரிய அளவிலான விவாதங்கள் இல்லை. ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஆளக்கூடிய பிஜேபி மோடி அவர்கள் அதே மாதிரி அமித்ஷா அவர்கள் வருவாங்க. அவரும் எப்போது தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போறாரு அப்படிங்கிற விவாதமும் இல்லை. தொடர்ந்து தமிழ்நாடு அரசியல் களத்தில் விவாதம் ஆகக்கூடிய ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் தான். அதோடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தான். அவருடைய பயணம் குறித்து தான் மிகப்பெரிய அளவிலான விவாதங்கள் தொடர்ந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. இன்று வெளியாகிருக்கக்கூடிய செய்தி ஆகஸ்ட் 15ஆம் தேதி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்காரு. அதுவும் தஞ்சாவூர்ல தொடங்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 100 இடங்களை பார்க்க போறாரு. விவசாயிகளை மையப்படுத்தி விவசாயிகளை பார்வையிட்டு விவசாய நிலங்களை பார்வையிட்டு அவங்க தான் தொடங்குறாரு தன்னுடைய சுற்றுப்பயணத்தை அப்படின்ட்டு பிரபல செய்தி ஊடகத்தில் வெளியாயிருந்து அதே மாதிரி செய்தித்தாள்லையும் வெளியாயிருக்கு. இதுதான் இன்றைக்கு விவாதமா இருக்கு. ஏன் இவ்வளவு நாட்களாக வரல, ஏன்னா வந்தாலும் ஏன் வரலன்னு சொல்றாங்க, வராருனாலும் ஏன் லேட்டா வராருன்னு சொல்றாங்க. இவர்களுக்கு விமர்சனம் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நோக்கம். இந்த இடத்துல தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். எப்போதுமே தமிழக வெற்றி கழகத்திலிருந்து அதிகாரப்பூர்வமா வரக்கூடிய செய்திகள் மட்டும்தான் பரப்பணும், அதை தான் விவாதப்படுத்தணும், அதை தான் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். மற்றபடி ஒரு வரி செய்தி, இந்த ஒரு பக்க செய்தி போடக்கூடிய ஊடகங்களையும் அந்த செய்திகளையும் நம்ப வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படிதான் இந்த செய்தியும் எப்போதுமே அதிகாரப்பூர்வமாக வரக்கூடிய செய்திகள் மட்டும் நம்புங்க, அதை மட்டும் பரப்புங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன்.